அம்மா தாயி, என்ற பக்கம் போனாலும் உன்முகமே அம்மா. உன்னுள்ள நான் இருக்க, என் உள்ள நீ இருக்க, உன்னை விட்டா மற்றொரு தொலைவுண்டோ? தாயி, தாயே மாய காளி, அம்மா எனக்கு எத்தனையோ சோதனைகள் நீ கொடுத்தாலும் உங்குமால் இருக்கிற பக்தி எனக்கு குறையாதம்மா. அந்த பக்தி விட்டால் இந்த மனம் எந்த பக்கம் திரும்பாதம்மா. தாயி, எனக்கு உன்னை விட்டா மற்ற ஒரு துணை உண்டோ? நான் எந்த மேலே போனாலும் தாய் முகமே காணும் தாய். உன் உள்ளே நான் இருக்க, என் உள்ளே நான் இருக்க, அம்மா மற்றொரு துணை உண்டா தாய்? அம்மா தாயே, எனக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் கொடுத்தாலும் உங்குமால் இருக்கிற பக்தி எனக்கு குறையாதுமா. சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் எத்தனை குறைகள் வந்தாலும் என் தாயே துணைந்தான் நிற்கணும் தவிர வேற எந்த பக்கமும் என் மனசு மாறாது தாயே. எம்மா, எனக்கு உன்னை விட்டா மற்ற ஒரு துணை உண்டா தாய்? இதுதாம்மா என் பக்தி. நீ எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய சோதனை கொடுத்தாலும் எம்மா உம்மால இருக்கிற வச்சு பக்தி எனக்கு என்னையும் குறையாது தாயே, என்னைக்குமே குறையாது. என்னைக்கும் எவ்வளோ குறை தடைகள் வேதனை கொடுத்தாலும் தாயே துணை நான் நிற்பினா தவிர வேற எதுவுமே ஆசைப்போகுது தாயே. வணக்கம் சாமி, நான் மாயக்காளி சாமியார். இந்த சக்கரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தெய்வம் அவசியம். நம்ம வீட்டுக்குள்ளே சாமி இல்லை, நம்ம குலதெய்வம் இல்லை, நாம் எந்த சாமி இப்போ கும்பிட்டாலும் எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இது பாருங்கள், இந்த சக்கரம் பயன்படும். சரிங்களா? இதுதான் தெய்வத்தை குலதெய்வம் இல்லாதவங்களுக்கு இதை வழங்கினால் நம்மளுக்கு குலதெய்வம் நம்மளை தேடி வரும். நன்றி.